ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் வெரிகோஸ் வெயின். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மில் பலர் சிலரது கால்களில் நரம்பு சுருண்டு வெளியில் தெரியும்படி இருப்பதை பார்த்திருப்போம். இதை நரம்புச் சுருள் அல்லது வெரிகோஸ் வெயின்ஸ் என கூறுவார்கள். நரம்புகளில் உள்ள வால்வுகள் சரியாக செயல்பட தவறினால் இரத்தம் தேங்கி பாதிக்கப்பட்ட நரம்புகளுக்குள் அழுத்தம் அதிகரிப்பதால் இவை ஏற்படுகிறது. வயது மற்றும் மரபியல் மாற்றம், நீண்ட நேரம் நிற்பது அல்லது உட்கார்ந்திருப்பது, ஹார்மோன் மாற்றங்கள், வீக்கம் மற்றும் அலர்ஜி. என்னென்ன வழிமுறைகள் பயன்படுத்தினால் வெரிகோஸ் வெயினை குறைக்கலாம்? சுருக்க காலுறைகள், அதாவது கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ், சுருக்க காலுறைகள் அணிவதால் கால்களில் வெளிப்புற அழுத்தத்தை வழங்குகிறது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. EVLA என்பது லேசர் ஆற்றலை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட நரம்பை சூடாக்கவும் மூடவும் செய்யும் ஒரு குறைந்தபட்ச ஊடுருவும் சிகிச்சையாகும். கதிரியக்க அதிர்வெண் நீக்கம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். EVLA போலவே RFA ஆனது சேதமடைந்த நரம்புகளை மூடுவதற்கும் வெப்ப ஆற்றலை பயன்படுத்துகிறது. இதை அடைய கதிரியக்க அதிர்வெண் சாதனத்துடன் கூடிய ஒரு வடிகுழாய் நரம்புகளுக்குள் சொருகப்படுகிறது. ஆம்புலேட்டரி பிளேபெக்டமி. இந்த அறுவை சிகிச்சையானது வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்புகளில் சிறிய கீறல்கள் செய்து அவற்றை இந்த சிறிய வெட்டுகள் மூலம் அகற்றுவதை உள்ளடக்குகிறது. தோலின் மேற்பரப்பிற்கு அருகில் உள்ள பெரிய அளவிலான வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்புகளுக்கு ஏற்றது. ஸ்க்ளெரோதெரபி. இந்த செயல்முறையானது பாதிக்கப்பட்ட நரம்புகளுக்குள் நேரடியாக ஒரு கரைசலை செலுத்துவதை உள்ளடக்கியது. இதனால் அது மூடப்பட்டு இறுதியில் மங்கிவிடும். ஸ்க்ளெரோதெரபி பொதுவாக சிறிய அளவிலான வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்புகள் மற்றும் சிலந்தி நரம்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வழக்கமான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான எடையை பராமரித்தல் மற்றும் நீண்ட கால செயலற்ற நிலையை தவிர்ப்பது நல்லது. மேலும் இதுபோல பல வகையான நோய்களுக்கான மருத்துவ தகவல்களை பெற இப்பொழுதே நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.